தேர்தலுக்கு முன்பு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட சமத்துவ கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் சாலை விபத்துக்கள் அதிகரிக்க டாஸ்மாக் கடைகளே காரணம் என்பது சமத்துவ கழகத்தினரின் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டில் 16,000 சாலை விபத்துக்கள் ஏற்பட்டதாகவும் அதில் டாஸ்மாக் மதுக்கடைகளால் ஏற்பட்ட சாலை விபத்துக்கள் 13,000 என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். எனவே தேர்தலுக்கு முன்பு டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைக்க முயன்ற போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களை போலீசார் இழுத்துச் சென்று கைது செய்தனர்.